எவ்வளோ நேரமா பிடிக்கிறீங்க? இந்த பாருங்க ஐயா பிடிச்ச வார பொரிச்சு போட்டு புட்டோட சாப்பிட தான் இது டேஸ்ட் கூட. கடலுக்கு திரும்ப விடுங்க. அதான் அது வருது இல்லை. சூரியனை கண்டதே இப்போ ஒரு 8 நாளைக்கு பிறகு இன்றைக்கு தான் வேண்டி அங்கால கொட்டி கொட்டி திருப்பம் அந்த பகுதிக்கு எங்க கொட்டிட்டு அப்பா காலத்துல நீங்க இயற்கை அவ்வளவு பெரிய ஒரு அழிவை கொண்டு வந்து தந்துருக்கு எங்களுக்கு. இவ்வளவு நேற்று மீன் வச்சேன். நேற்று மட்டும்தான் காய்ச்சினாங்க. 10 வருஷத்துக்கு முன்னம் இதுல கடல் மீன் வந்ததுதான். அதிர்ஷ்டம் தான். வேற நேரத்தில் இல்லை வீதியிலையா இருக்கலாம், கடல் ஆத்தங்கரை எல்லாம் நிறைய மீன்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இது உங்களுக்கு வீட்டை கொண்டு வரீங்களா? உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நாங்கள் நிற்கிற இடம் யாழ்ப்பாணத்தில் நிற்கிறோம். குறிப்பாக சொல்லணும்னா தொண்டமானார், அதாவது எங்களுடைய செல்வ சன்னதி. நான் உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன் பாருங்கள். செல்வ சன்னதி ஆலய ஆற்றங்கரையில் இந்த வீதியானது எங்களுடைய நான் நினைக்கிறேன் இந்த வீதி ராசபாத வீதிக்கு போய் சேரும். அதே இந்த வீதியானது எங்களுடைய வசாவலான் வீதிக்கு போகக்கூடிய பாதை தான். அதோடு எங்களுடைய செல்வ சன்னதியானுடைய ஆலய தரிசனத்தை நாங்கள் இந்த இடத்துல இருந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கோம் பாருங்கள். அதோட இந்த பாலத்தை பாருங்கள். இந்த பாலமானது செல்வ சன்னதியானுடைய சப்பரத்திலிருந்து திறக்கப்படும். அப்போ தான் இந்த பாலத்தினூடாக நாங்கள் பயணிக்கலாம். இந்த பாலத்துக்குள்ள இருக்கிற இந்த ஆத்தங்கரை ஓட பாருங்கள், நிறைய பேர் நின்று மீன் பிடிக்க போகிறாங்க. அதைத்தான் ஒரு காணொலியாக நான் பதிவு செய்ய போகிறேன். அதோட இன்னொரு விடயம், நிறைய நாட்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 5-6 நாட்களுக்கு பிறகு பாருங்கள் எங்களுடைய சூரியனை பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ தான் அமைஞ்சிருக்கு. புயல் அவ்வளவு ஒரு அழிவை கொண்டு வந்து, இயற்கை அவ்வளவு பெரிய ஒரு அழிவை கொண்டு வந்து தந்திருக்கு எங்களுக்கு. குறிப்பாக சொல்லணுமெண்டா தென் மாகாணம், கிழக்கு மாகாணம் அந்த இடங்களில் தான் அதிகளவான இழப்புகள். இன்றைய தினம்தான் நிறைய நாட்களுக்கு பிறகு புயல் எல்லாமே எங்களுடைய இலங்கை நாட்டை விட்டு கடந்த பிறகு மக்கள் எல்லாருமே வெளியில் வரக்கூடிய மாதிரியும் இருந்தது. எங்களுடைய சூரியனை பார்க்கக்கூடிய மாதிரியும் இருந்தது. இன்றைய தினம் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுடைய ஜாலில் வசிக்கிற மக்கள் எல்லாருமே தங்களுடைய மீள் வாழ்க்கையை தொடங்குறன்னு தான் சொல்லணும். இந்த புயல் காற்று எல்லாமே கடந்து சந்தோஷமாக தங்களுடைய வாழ்க்கையை இன்றைய தினம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதோட இந்த புயல் வந்ததுக்கு பிறகு நிறைய மீன்களை எங்களுடைய வீதியிலையா இருக்கலாம், கடல் ஆத்தங்கரையெல்லாம் நிறைய மீன்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அந்த மீன் என்னென்ன மாதிரி, என்ன மீன், எவ்வளோ விலை போகுது, தொடர்ந்து இந்த காணொலியூடாக பார்க்கலாம். வாங்க காணொலிக்குள் போகலாம். இங்கே பாருங்க, இதில் ஒரு ஐயா ஒரு ஆள் மீன் வாங்கிட்டு வரார். ஐயா என்ன மீன் ஐயா பாப்போம்? ஆட என்ன மீன் இதுக்கு பேர்? இல்லை வாடா டேய், என்ன மீன் போட்டி கூட? ஜப்பானா? எப்படி இருக்கு மீன்? என்ன விலை போகுது இப்போ? இது 300 வண்டி பாருங்க. இவ்வளவு மீன் 300. எத்தனை மீன் விலை இதுக்கு இருக்கிறது? ஒரு 18 மீன் இருக்கு. மலிவா என்ன மாதிரி இப்போ மீன்? இங்கே பரவாயில்ல, இது ஒரு 300 தானே. நல்லா இருக்கு வேணா? கடலில் ஒன்ற மீனை விட பரவாயில்ல. இதில் வாங்குறது கொஞ்சம் லாபமாக இருக்கு, பொரிச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எப்படி எங்களுடைய இப்போ கடை இன்றைக்கு தான் எங்களுடைய சூரிய தான் பெரிய சந்தோஷமா இருக்கு. இன்றைக்கு இந்த சூரியனை கண்டதே இப்போ ஒரு 8 நாளைக்கு பிறகு இன்றைக்கு தான் சந்திச்சிருக்கிறோம் சூரியனை. நல்லா தான் இருக்குது, நல்ல கிளைமேட். நீங்கள் எந்த இடம்? நாங்கள் வந்து வல்லெடுத்துரு. உங்களோட சைடு என்ன மாதிரி வெள்ளங்கள் சைடு பிரச்சனை? இந்தியாவில் வடமாகாணம், வடக்கு மாகாணங்கள்லாம் பெருசாக பிரச்சனை இல்லை. வச்சு அந்த சைடு தான் பிரச்சனை. அது அவ்வளோ சேனம் இழந்து சாப்பாட்டு கஷ்டப்படுது. ஏதோ ஒரு விஷயம் என்னென்னா, கூடுதலாக எந்த இழப்பு வந்தாலும் வடமாகாணத்துக்கு பெரிய பாதிப்பு வர இல்லைண்ணே. இங்கே வேறு அது எப்படியே எல்லாம் சுனாமி இது எல்லாம் வந்தது தான். அந்த பிரச்சனை எங்களுக்கு கிடையாது. உங்களை உள்ள சேனம் தான் பாதிக்கப்படும். ஆனால் என்ன, இந்த புயல் வரைக்கும் வடமாகாணத்துக்கு ஒரு பிரச்சனை, ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா மீன் மட்டும் கிடைக்கும். அதோட 6-7 நாட்களுக்கு பிறகு எங்களுடைய சூரியனை பார்க்குறோம். ஆனால் இனி இன்னொரு விஷயம், இனி இந்த புயல் காற்று இனி டிசம்பருக்கு இருக்கு. டிசம்பரில் இருக்குது. இப்போ இந்த இது புள்ளியில் இனி பட்ட காலங்கள் இனி அதுக்குள்ள எல்லாம் வெட்டி மூடிய பேந்து தொடங்கி. ஆனால் ஒரு அப்படி மாலை நேரத்தில் இந்த மழையெல்லாம் நின்ற பிறகு இந்த இடத்துல வர பெரிய சந்தோஷம் தானே. இன்றைக்கு தான் பழிக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள், சும்மா விசிட் பண்ணோம். சரி ஐயா. அதோட இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த இடங்களில் பாருங்கள், ஒரு சுற்றுலா தலம் மாதிரியான ஒரு தலமாக இருக்கும். இப்படியான காலகட்டங்களில் சிவரங்க எல்லாருமே வந்து இந்த இடங்களில் இருந்து
பாருங்க இலைப்பாடுறதா இருக்கலாம், மற்றது நிறைய பேர் அந்த மீன் பிடிக்கிறதா பார்க்கறதுக்காகவே நிறைய பேர் வருவினோம் இந்த இடங்களில். பாருங்க பாருங்க எல்லாமே மீன் பிடிக்கிறத பார்த்துட்டு போகிறாங்க. அதோட இங்கேயும் பாருங்க சின்ன பிள்ளைகள் எல்லாமே வந்து நிற்கிறாங்க அந்த மீன் பிடிக்கிறத பார்ப்பதற்காக. இந்த இடங்களில் பாருங்க அந்த மீன் பிடிச்சிட்டு கொண்டு அந்த வழியில் கொட்டுறாங்க. ஐயா என்ன மீன் ஐயா இது? சிலாப்பி பாருங்க. என்ன விலை விலை என்ன விலை என்ன விலையா லாபமா? 5 ரூபாய்க்கு லாபமா? எவ்வளோ மீனும் 500 ரூபாயா? பரவாயில்ல, லாபம்தான். இந்த இடங்களில் இன்னும் நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க மீன் வாங்குறதுக்காக. அதோட இங்கே பாருங்க சின்ன படியங்கள் எல்லாருமே தூண்டில் போட்டு பிடிச்சி நிற்கிறாங்க. பாப்பா மின்சாலையும் வச்சுக்கிறாங்க என்ன மாதிரின்னு பாருங்க. அதோட இந்த இடங்களில் சின்ன பிள்ளைகள் எல்லாருமே இதோ பார்க்க தங்கச்சி விழா போகிறீங்க கீழே அதோட கதைக்கிறேண்ணே. உங்களோட மகளா? வணக்கம். இதை படிங்க அங்கே கவனம், நீங்கள் விழுந்துடுவீங்க. எஞ்சால வாங்க. என்ன பேர்? அக்கானா. எத்தனை வயசு பிள்ளைக்கு? 6. ஏன் இங்கே வந்து நிற்கிறீங்க? என்னது வந்து நினைக்கிறீங்க? மீன் பார்க்க. அப்போ உலகாலம் வழியில் எப்படி மலைக்கு வந்தனீங்களா வழியில எல்லாம்? இல்லை. அப்போ இன்றைக்கு தான் என்ன சூரியனை காண்றீங்களா? மீன் வாங்கிட்டு போகிறீங்களா வீட்டை சமைக்கிறதுக்கு? இல்லை. சரி ஆள் பயப்படுறா கதைக்கிறதுக்கு. அப்படிங்க கதைப்பீங்க இந்த சரி நான் ஃபோனை அவ்வளோ நிப்பாட்டுறேண்ணா. சரி நிப்பாட்டிடுறேன், நீங்கள் இப்போ கதைங்க. நான் நிப்பாட்டிடுறேன், சும்மா பிடிச்சி வச்சுக்கிறேன். இப்படியாவா சொல்லுங்க. நேற்றைக்கெல்லாம் வந்து பெரிய ஜப்பான் அதை சொல்லுங்கள். நேற்றெல்லாம் வந்து என்ன செய்து நீங்கள் இங்கே? நேற்று மீன் வச்சேன். நேற்று மட்டும்தான் காய்ச்சினாங்க மீனா. அப்போ இன்றைய வாங்கிட்டு போயில்லையே? உங்களோட வீட்டெல்லாம் வெள்ளம் வரையிலையா? அப்போ என்ன செய்யுது நீங்கள் இப்போ இந்த வெள்ளம்? நல்லாதான் இருந்தாங்க. உள்ள வழியிலேயே போகலையா? இல்லை. அப்போ இன்றைக்கெல்லாம் தண்ணியெல்லாம் வத்திட்டுதா? சரி அண்ணாவோட கதை கேட்டா? சரி 2 இல்லைங்க. தம்பின்ற பேர்? எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? தொண்டமனார் வீராதி பிள்ளை பக்கத்துலாம் வீடு அவங்களோட? இல்லை வரலையா? எப்படி இருக்கு மீன் இங்கே எல்லாம்? நல்லா இருக்குது. ஒவ்வொன்றா இப்போ மழை விட்டோன்னு நேற்று முண்டைக்கு மாறிங்களா பார்க்குறதுக்கு? மீன் நேற்று வாங்கிட்டு போனீங்களா? ரெண்டே வாங்கலையா? இல்லை. வீட்டை வெள்ளங்கள் எல்லாமே என்ன மாதிரி ஓகேயா? இப்போ எல்லாம் மத்திட்டுதா ஃபுல்லாகவே? ஜிங்க பாருங்கண்ணா, உங்களை பார்க்க போகிறீங்களா? இடத்துல பார்க்க போகிறீங்களா? இங்கே பாருங்க, இந்த இப்படி தான் எடுப்பேன். எப்படியா தெரியும் உங்களை? இந்த இதே மாதிரி தெரியுமா? சரியா? பாருங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு இந்த இடங்களில் அதிகளவான மக்களையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட நேற்றைய தினம் இந்த இடங்களில் அதிகளவான மக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்ததுன்னு சொன்னாங்க. பாப்பா இங்கே பாருங்க, சின்ன பிள்ளைகள் மீன் பிடிக்கணும். பாருங்க, ஒரு சின்ன பிள்ளையோட தூண்டில் போடுறேன். தூண்டிலா போடுறீங்க? போடுங்க பார்ப்போம். போடுங்க. மீனை பிடிச்சி தண்ணிக்கே விட்டு வச்சுக்கிறாரு நாள் பார்த்ததும். நீங்கள் பிடிச்ச மீன் அவ்வளவும் நீங்களா பிடிச்ச? நீங்கள் சரி, நீங்கள் பாருங்கள், சின்ன பிள்ளை ஒரு ஆள் மீன் பிடிக்கிறார். பார்ப்போம், தூண்டில் போடுங்க. இதுக்குள்ள நிற்குதா மீன் கிட்ட? இல்லைண்ணா, இதே வீட்டு கொண்டு வளர்க்குறதுக்கா பிடிக்கிறீங்க? ஏன் சாப்பிட்றதுக்கு இல்லை? தண்ணி ஒழுங்கு இல்லையா? இப்போ போமா இந்த இடங்களில் பாருங்கள், இந்த மாலை நேரம் இந்த இயற்கை காட்சியை பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள்.
தண்ணி கொண்டு வாங்க அது சத்து போகாது கொண்டு போங்க மீனை கொண்டு போங்க. இந்த இடங்கள பாருங்க மீன் வாங்கிட்டு போகிறாங்க. சின்ன பிள்ளையில பாருங்க மீன் பிடிக்கணும். எங்கே நீங்கள் பிடிச்ச மீன் எல்லாம் எங்கே பார்ப்போம். பிடிக்க பாருங்க இவர் மீன் பிடிக்கிறார் பார்ப்போம்மா. எத்தனை மீன் பிடிச்சிருப்பீங்க எவ்வளோ நேரத்துக்குல? எவ்வளோ நேரமா பிடிக்கிறீங்க? சரி பார்ப்போம்ப்பா. எவ்வளோ அரை மணித்தேலாமா ஒரு மீன் தான் பிடிச்சிருக்கணும். தங்கச்சின்ன பேர் சஹீனா. எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? வளலாய் அண்ணா. பிடிச்சிட்டாரால எதாண்டாலும் மீன் பிடிச்சிட்டீங்களே. சரி கலட்டுங்க பாப்போம். அப்பா கலட்டு நீங்க பிடிக்கிறதாண்ணா? எந்த இடத்துல இருந்து வரீங்க? நடுவில் மாறுதா? அரஞ்சுதான் மீன் பிடிக்க கூட்டண்டே காட்டுங்க வந்துட்டு சும்மா பொழுதுபோக்கு காட்டுவோம் கூட்டி கொண்டு வந்தேன் நாங்கள். இல்லை மீன் பிடிச்சோன்னே நீங்கள் உங்களோட உங்கள் கையால் அம்மா நீங்கள் பிடிக்கிற மீனை தான் எனக்கு அம்மா சமைக்க போகிறேன். நாங்கள் சாப்பிட்றதில்ல இந்த மீன் சாப்பிட்ற இல்லையா? கதைங்க வடிவா இப்போ வீட்டை நல்ல பிடிச்சிருவீங்களேண்ணே. இங்கே வந்து இப்போ நல்ல உள்ள மாதிரி நீக்குது. இப்போ இந்த நாளும் சமாளிக்கப்பட்ட வீட்டில் வச்சுருந்தீங்க கொண்டு போனிப்பாங்க. வீட்டு என்ன மாதிரி வெள்ளங்களே இல்லையா? ரெண்டு ஒரே வீடு தானே? நீங்கள் அப்போ இவங்கள தங்கச்சிட்ட மகள் உங்களோட வீட்டு வெள்ளமா? அப்போ என்னென்ன வழியில் வந்து நீங்கள் அன்றைக்கு வெள்ளத்து காலையா? வருத்தவங்க வராதா? காலையெல்லாம் கழுவினாங்க வந்துட்டு அப்போ பள்ளிக்கு நம்ம போகல. இப்போ கொஞ்ச நாள் வீட்டை வெள்ள மண்டபடியாண்ணே இன்னைக்கு இல்லை. அப்போ பள்ளிக்கு இருந்தால் போக மாட்டீங்களா? போக மாட்டேன். சரி மீன் பிடிக்கிறதா பார்ப்போம். அண்ணா மீன் பிடிக்கிறார். சரி உண்மையாகவே இப்படியான ஒரு இடங்களில் நிற்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அந்த வெள்ளம் புயல் கடந்து போனாலும் இந்த நேரங்களில் இப்படியான சின்ன பிள்ளைகளோட இந்த மாலை நேரம் இந்த காட்சியை பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. பிடிச்ச வீட்டை வளர்க்க போகிறீங்களா? என்ன செய்ய போகிறீங்க? நீங்கள் சமைப்பீங்களா? சரி இன்ஷால்லையும் பார்ப்போம் என்ன நடக்குதுண்டு. இன்ஷால்ல இப்போ தான் விலை போட்டு பிடிச்சோண்டு வராங்க. ஐயா நீங்கள் போட இல்லையா விலை? போடுங்க பார்ப்போம். வெயிட் பண்ணி தான் போடணுமே. இந்த மீன் மட்டும்தான் வருமேண்ணே? வேற ஒரு மீனும் வேற? இது என்ன மாதிரி என்ன டேஸ்டா? சமைக்கலாமா? ஓகே. என்ன விலை கிலோ? மலிவு தானே? இதில் முந்தி இறால் எல்லாம் பிடிக்கிறவே இல்லை. இறால் பிடிக்கிறது என்ன இப்போ இந்த தைமாசியில் பிடிக்கும் சார். இப்போ வேறு அதானே அதாவது வந்து உப்பு தண்ணி ஏறினா தான் பிடிக்கும் வேறு வேணா. இப்போ இந்த புய காற்றுக்காக இந்த மீன் தான் வேறு வேணா. இப்போ இந்த மீன் ஐயா எனக்கு மீன் தேவை போய்க்க வாங்குறேன்னா இது பிடிப்பீங்க இப்போ வாங்கல. அது இப்போ வாங்கி கொண்டே எங்கள் கையில் கொண்டு தெரியல. அது வைக்கிறோம் பிடிக்கிற மீன். ஏன்னா மெலிவண்டை என்ன விலையை தருவீங்க? அது உள்பிட்ட கணக்கு கிடக்கு. நேற்று எல்லாமே இதோட கணக்கு வந்ததா மீன்? என்ன அது ஐயா விளையாட்டி திரும்ப அதுக்கு விட்டுடுங்க கடலுக்கு. அப்படியே கடலுக்கு திரும்ப விடுங்க. அதான் அது வருது இல்லைண்ணே? அதான் வருது இல்லை. அது பாருங்க எவ்வளோ மீனாண்டு பாருங்க. சரி
போடுங்க இவ்வளோ எவ்வளோ ஐயா இவ்வளோ 500 இவ்வளவுமா என்னையா 300 இவர் 500 இல்லை 500 கையை பிடிக்கிற பைகானமா போடுறது கொட்டிப்பாட்டு எவ்வளவு 500 லாபம் இதை வேண்டி அங்கே கொட்டிப்பாட்டுக்கு திருப்பம் அந்த பைக்கு வேண்டாம் எங்க கொட்டிட்டு ஒரு சோப்பின் வாய் கடை எங்கே எடுக்கிறேன் அது பூட்டி கிடையாது அப்போ அப்படியே வேக்கூட வேண்டி ஆண்ட காயை கொடுத்துட்டு அதில் கொட்டிப்பாட்டு கொடுப்பேன் பரவாயில்ல உண்மையாவே இவ்வளவு மீனுமே 500 பாருங்க பேக்குக்குள்ளே 1200 கொண்டுவோம் எங்கே கொட்ட போகிறோம் இது மீனெல்லாம் பிடிச்சி வச்சு கிடக்கு பாருங்க இதில் இங்கே கணக்கு இருக்காண்ணா இங்கே இதுக்குள்ள கிடக்கு மீன் எவ்வளோ மீன் கிடக்கா இல்லை பாருங்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்ல சுகமாக இருக்கு எந்த இடத்துல இருந்து வாரீங்க நாங்கள் மானிப்பாலை மானிப்பால நான் நினைக்கிறேன் வெள்ளம் பிறகு கொஞ்சம் கூட இல்லை மானிப்பா சைடு மானிப்பா அங்கே நவாலி அங்கால கூட சுழிபுரம் எல்லாமே உங்களோட சைடு இந்த மாதிரி எங்கள் சைட் அவ்வளோ கண்டில்லை என்ன மீன் வாங்கிட்டு போறீங்க காட்டுங்க இருக்கா இந்த மீனுக்கு என்ன பேர் ஐயா சிலாத்தி சிலாப்பி எப்படி இந்த மீன் நல்ல டேஸ்ட் நல்ல டேஸ்ட் புட்டு போகிறப்ப பொரிச்சு போட்டு புட்டோட சாப்பிட தான் இது டேஸ்ட் கூட உள்ளே புட்டும் மீனும் தான் மீனும் தான் அப்போ நீங்கள் கிட்டத்தட்ட 2 நாள் வந்துட்டேன் முந்த நாளும் வந்து பண்ணி கொண்டு போனால் இன்றைக்கும் வந்து பண்ணி கொண்டு போகிறோம் அவகிட்ட 2 வாங்குற மீன் ஒரு 1.5 கிலோ கிட்ட வேற பண்ணிக்கிறேன் கூட கிடக்கு 2 கிலோவுக்கு கூட தான் அப்படியே நினைக்கிறேன் அப்போ இது ஒரு கிலோமே காணுமே ஓ மானிப்பாலேருந்து மானிப்பால் அங்கே மீன் பிடிக்குது இல்லையா அது அங்கே கடல் தூரத்தானே கடல் கிட்டே இல்லை மாதங்கள் அங்கால போகணும் ஆனால் இந்த மீன் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மீன் கொஞ்சம் வித்தியாசமாக இப்போ கூட அந்த புயல் நேரம் ஒட்டிய ஒரு அந்த மீனுக்கு ஏற்ற மாதிரி அது இந்த டேஸ்ட் இருக்குது டேஸ்ட் இருக்குது அதோட இந்த நேரங்களில் வந்து இந்த மாலை நேரம் இதில் நிற்கிற ஒரு சந்தோஷம் அது இது ஒரு சந்தோஷம் இல்லை கடற்கரையில் எப்படி எவ்வளோ இதில் நிற்கிறது எவ்வளோ சந்தோஷம் அதோட சூரியனை என்னுடைய கனகாலத்துக்கு புறம் பார்த்த மாதிரி கிடைக்கும் அதான் உங்களோட காய்ச்சல் நன்றி இப்படி தான் நிறைய பேர் இந்த நேரங்களில் இந்த புயல் வந்தது பிறகு இந்த மீன் வாங்குவதற்காகவும் அதோட இந்த இடங்களில் இந்த மாலை நேரம் இந்த காட்சிகளை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஐயா என்ன கட்டம் ஐயா எப்படி இருக்கிறீங்க உங்களோட காயப்பா நீங்களும் இந்த மீன் பிடிக்க வரோம் எப்படி இந்த மூட்டை மீன்கள் என்ன மாதிரி இருக்கு பரவாயில்ல மீன் கொஞ்சம் வந்து ஆனால் தண்ணி கொஞ்சம் பத்தின மாதிரி இருக்கு மழை வந்து பத்தி இருக்கு காது வந்துருக்காங்க 10 நாள் இல்லை எங்களுக்கு 10 நாள் தொழில் செய்யலாம் தான் தொழில் செய்யலாம் பிரச்சனை இல்லை ஆனால் இப்போ தண்ணி ஆகலாம் கூட நின்றா தானே மீன் வரும் இல்லை இல்லை தண்ணி இப்போ மீன் வரைக்கிட்டு வெளியேற தான் நாங்கள் பேசி கொண்டிக்கலாம் இப்போ இங்கே வந்து நீங்கள் இப்போ பிடிக்கிற ஆக்கள் எல்லாம் இப்படி யாருமே வந்து பிடிக்கலாமா இல்லை இல்லைங்க 2 கடத்தல் சங்கத்துக்கு உட்பட்டு ஆகல சும்மா வந்து யாருமே பிடிக்கல அவன் தூண்டில் போட்டு பிடிக்கிறாங்க தூண்டில் போட்டு சும்மா அதுக்கு பெருசாக வேற அதானே ஆனால் நான் நினைக்கிறேன் கன மீன் நிற்குது போல பிடிக்கணும் ஒருக்கா விலை வீசி எடுக்கையும் அதுக்கு ஒரு 50-60 மீன் வருது அப்படித்தான் வேற நேரத்தில் அதிர்ஷ்டம் தான் வேற நேரத்தில் இல்லை மற்றபடி என்ன தொழில் செய்வீங்க மற்றபடி மற்ற தொழில்கள் கூட வீச்சு தொழில் இல்லை கடலுக்கு போகிறது மீன் வேகமில்லை போகிறது எல்லாரும் அப்படி தான் மாறி தான் ஆனால் இந்த சீசனுக்கு கொஞ்சம் சீசனுக்கு கொஞ்சம் உழைச்சிருப்ப அந்த சீசன் புற கூட காலத்தில் என்ன இஞ்ச மட்டும்தான் பிடிக்கிறதா இல்லை எல்லா இடம் பிடிக்கிறான் அந்த இடம் இஞ்சாலேண்ணா சரி அண்ணா ஓகேண்ணா பாருங்க இப்போ இவ்வளோ பேர் வராங்க வேண்டு கடல் மீன் இதானே வேறு இந்த சீசன் என்ன சரி பாருங்க அண்ணா விலை வீச போகிறேன் இதுக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணான் விலை வீச தான் நான் எடுக்கலைண்ணா கொஞ்சம் குறிப்பிட்ட நேரம் காத்திருந்து தான் அந்த விலை வீசுவாங்க ஏன்னா அந்த மீன் வாரதை பார்ப்பாங்க பார்த்துட்டு அந்த நேரம் டக்குன்னு வீசுவாங்க பாருங்க
அதுவும் அதிர்ஷ்டம் தானே கனவு சில பேர் கூட வரும் ஆனால் இப்போ கொஞ்சம் வருது இப்போ போயிட்டான் வேலை செய்ய இல்லை ஒன்று நினைக்குது ஐயா இல்லைண்ணா ஒன்று தான் ஒன்று கொஞ்சம் பெருசா இதுண்டாங்க அந்த ஐயா கொஞ்சம் கூட வச்சுக்கிறாருண்ணா ஐயாவுக்கு டொப்பில் நிற்கிற அதிர்ஷ்டம் என்ன ஐயா 4-5 வலையில் வச்சுக்கிறேன் கொஞ்சம் பரவாயில்ல ஒன்று வராட்டு ஐயா ஃபுல்லாக இண்டே உங்களுக்கு தானே இல்லை சந்தோஷம் இண்டே தான் ஃபுல்லாக நீங்கள் மீன் உங்களுக்கு தானே அவையக்க ஒன்றுமே படை இது முதல் பிடிச்சதானே ஃபுல்லாக சிலாப்பி தான் ஒட்டியோரா வேணுமா 10 வருஷத்துக்கு முன்ன இது ஒட்டியோரா படம் இருந்ததா இல்லை இங்கே சிலாப்பி தான் வரும் முந்தி என்ன சொன்னீங்க இப்போ முந்தி 10 வருஷத்துக்கு முன்னம் இதில் கடல் மீன் வந்தது நான் 2015 இதில் ரிசர்ச் செய்தேன் அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து ஆனால் இப்போ எல்லாமே டோட்டலாக அந்த ஃப்ரெஷ் வாட்டர் நன்னீர் மீனாக மாறிடுதானே அப்போ நீங்கள் வாங்கலையா மீன் வாங்க வரையில நான் ரிசர்ச் மாயா இப்போ என்ன நடக்கண்டு பார்க்கணும் நீங்கள் என்னவா இருக்கிறீங்க நான் லெக்சர் இது ஜெஃப்னாவா ஆக்சுவலாக இதில் இந்த பெராச்சி இந்த தாக்க பண்ணதில் பார்த்து செய்தேன் இந்த ஒரு ஆர்டிக்கிள் அப்போ அதுக்காக வந்த சும்மா பார்த்துட்டு பார்த்தேன் இப்போ அந்த தண்ணிக்கு ஐயா என்ன ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம் இதில் மீன் பார்க்க வந்து ஃபோட்டோ வீடியோ எடுத்தால் மீன் வாங்கணும் என்ன ஐயா இல்லை வந்து எட்டி பார்த்தா மீன் வாங்க இல்லை வேணும் தம்பி கவனம் நன்னீர் மீன் எல்லாம் உப்பு தண்ணி மீன் இப்போ நீரோட வருது கழுகு பாலை மீன் முந்தி பழுகு பாலை எல்லாம் கிடையாது நீ காணாம வந்தீங்கன்னா பிடிப்பியோ வாங்க இந்த பெராச்சிக்கு இஞ்சால பிடிப்போம் பாலை மீன் இருக்கு பழுகு இருக்கு பெருந்திரை இருக்கு ஆனால் இது கொஞ்சம் கூட தலைவேற இருக்கு இதே மாதிரி மீன் இருக்கு ஜப்பானே கூட போய் மீன் நிற்குது எல்லா மீன் கிடையாது கடலில் என்ன மீன் எல்லா மீனும் கிடையாது ஆனால் உங்களுக்கு அங்கத்தையும் நீங்கள் வராது இப்போ கடலா அதாவது துறந்தா தண்ணி இருந்தோம் அங்கே மரம் தான் இந்த பெராச்சி இது தரப்பி நம்ம இந்த கேட் துறந்தோடையா தண்ணி அங்கே போகுது இந்த தண்ணி தான் அங்கால போகும் எது இஞ்சால நிற்கிற தண்ணி தான் அங்கால கடலுக்கு போகும் மீனில் ஏறி வரும் அங்கே இங்கே மீன் எது தானே நீங்கி ஓடி வரும் இல்லை அண்டா வெறக்கூடிய அளவுக்கு மீன் போய் 10 போகுது தண்ணி வெளியே பள்ளத்தில் தண்ணி இங்கே இல்லை தண்ணி ஏறி போய் அங்கே அங்கே தெரியுதா அங்கோட தண்ணி ஏறி போய் இல்லை கொடுத்து எங்கள் நாட்டில் வந்து உப்பு இப்போ சைனாலையும் ஜப்பான் இருக்கா உப்பு அதுக்கு இந்த மூலம் சிரமம் பாருங்க இதில் கொஞ்சம் கூட மீன் வந்துருக்கு ஐயா காதிஷ்டமா ஐயா காதிஷ்டம் என்னண்ணே இதோட முடிப்போம் என்ன ஐயா அது முங்கடையோ அது இது உங்களோட வீட்டு தேவைக்கு எத்தனை வயசு உங்களுக்கு 55 ஆள் தெரியல வயசு உண்மையா சத்தியம்மா கடை தொழில் தானே ஃபுல்லாக செய்கிறது எவ்வளோ ஆளும் செய்கிறீங்க உங்களை தலைமுறை முழுக்க கடை தொழில் தான் அப்போ இந்த சீசன் முடிய இந்த தொண்டர் மாதிரி சீசன் முடிய இந்த கடலில் போகிறீங்க கடலுக்கு போவோம் ஃபுல்லாகவே இப்போ இங்கே எத்தனை நாள் பிடிக்கிறீங்க மீன் இங்கே இப்போ ஒரு கிழமை ஆச்சு இங்கே நடக்குது கல்யாணம் அந்த மலைக்குள்ளே நின்று பிடிக்கிறீங்களா மலைக்குள்ள இப்போ மீன் வாங்குறதுக்கு ஆக்கள் வந்துருக்க மாட்டோமே அப்போ கொண்டு என்ன செய்கிற நீங்கள் ஏன் பெற மாட்டோம் ஆக்கள் மலைக்கு வராங்களா
கறி என்ன மலையாளம் நான் சாப்பிட்டேங்க அதான் என்ன கடலுக்கு போயில அப்போ நான் உங்களுக்காக நான் வாங்கிட்டு போகிறேன் வாங்க போகிறேன் இது உங்களுக்கு வீட்டை கொண்டு வரீங்களா இஞ்சால் ஐயாட்ட வாங்குவோம் அப்போ இவ்வளோ என்ன விலையண்ணா 500 200 கால் அரிக்கு இந்த தண்ணியில சும்மா நிற்கல சரிதானே உண்மையாவே ஆனால் நான் என்னடா அப்போ அந்த ஐயா கொடுத்தாரு இருக்குல்ல அதை பார்த்து எனக்கு இன்னும் இந்த இதை எனக்கு தெரிஞ்சு அந்த கூடியோட கொண்டு வந்து கொடுத்தவரை 1200 அதை வச்சு தான் நாங்கள் இது என்ன மாதிரி இப்போ என்ன சொல்லுங்க வீடியோவில் ரியலோ என்ன தெரியல சொல்லுங்கள் பிரச்சனை உங்களோட விஷயத்த சொல்லுங்கள் நீங்கள் இப்போ நிறைய மீன் பிடிச்சிட்டு விற்கலாமல் இருப்பாங்க அவங்க மீன் தள்ளி விடுவாங்க நிறைய போட்டு தள்ளி விடுவாங்க நாங்கள் கொஞ்சம் மீனை பிடிச்சிட்டு அவைகள் கேட்குற விலைக்கு தரையில ரெண்டு மீனாக்கிறது என்ன கறி என்ன மாதிரி இலப்பாடு பரவாயில்ல ஏதோ சரிங்க சரி இந்த பாருங்க ஐயா பிடிச்ச இந்த வார எந்த மாதிரி வாட்டி இந்த பாருங்க சின்ன பிள்ளைகள் எல்லாம் விளையாடி கணிக்கிறோம் அவன் என்ன காலில் ஆட்டிக்கும் மேலே காசு தான் ஆனால் கால் சரியாண்ணே உங்களுக்கு இப்போ என்ன பெரிய மீன் தரதோ ஒரு அளவான ஆகலம் ஒரு நார்மல் சைஸாக தாங்க பொரிக்க ஸ்காட்சு ஆகலம் பெருசண்டா மீனா கிட மாட்டோம் புரியுங்க தம்பி ஆனால் இதான் டேஸ்ட் அப்போ அதுக்கேற்ற மாதிரி போடுங்க அது தெரியுங்க